இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி தந்திருப்பாங்கல்ல. அந்த வாக்குத்தத்தத்துல எவ்வளவு பேரு நம்ம வாக்குத்தத்தம் பெற்றோம்? அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று நம்ம இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதமா இருக்கிறோமா, இல்ல அடி வாங்கி மிதி வாங்கி ஆமா உத வாங்கி கண்ணீரோட கம்பளமா இருக்கிறோமா? அப்ப 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க போச்சு? சரி, ஜனவரி 1ஆம் தேதி பெரிய வாக்குத்தத்தம், பிப்ரவரியில இருந்து சின்ன வாக்குத்தத்தம் வாங்கணும்ல, அதுல ஒரு 9 மாசம் வாங்கி இருக்கும்ல. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உடைய நிலை என்ன? இதெல்லாம் வாழாத யாருக்கு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, வராது. தேவ பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஏமாந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவரோடு கூட வாழ்ந்தா மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் தாங்க. ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியின்படி வாழுங்க, நீதியின் வசனத்துல பழக்கப்படுங்க, நீதியின் வசனத்தை அறிக்கையிடுங்க, நீதியின் வசனத்தை தியானிங்க, நீதியின் வசனத்தின்படி மற்றவர்களுக்கு போதிக்க நம்மளை அர்ப்பணிங்க. அப்படி செய்யும் போது இந்த உலகத்துல அஞ்ஞானிகள் தேடுகிறது இருக்கு பாத்தீங்களா, காரு, வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, சுகபோகமான இந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் கூட கொடுப்பாங்க. நம்ம வேண்டான்னு சொன்னா கூட ஆண்டவர் என்ன செய்வாங்க, கூட கொடுப்பாங்க.